மூன்று பாவத்திற்குத்தான் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். அந்த பாவத்திற்கு அவன் தௌபா செய்யாவிட்டால் அந்த பாவத்திற்கு அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்பதாக இப்னு அப்பாஸ் குர்ஆனில் 3 வசனங்களில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 பாவத்திற்கு நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதில் முதல் பாவம், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்களோ அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். இரண்டாவது பாவம், ومن قتل مؤمنا متعمدا فجزاؤه جهنم خالدا فيها وغضب الله عليه ولعنه وأعد له عذابا مهينا. யார் ஒரு இறை நம்பிக்கையாளனை வேண்டும் என்று கொலை செய்வானோ, யார் ومن قتل مؤمنا ஒரு இறை நம்பிக்கையாளனை متعمدا வேண்டும் என்று யாராவது கொலை செய்தால் فجزاؤه அவனுடைய தண்டனை எல்லாம் خالدا فيها நரக நெருப்பில் நிரந்தரமாக இருப்பான். وغضب الله அல்லாஹ்வுடைய கோபம் அவன் தலையில் இறங்கி விட்டது. وَلَعَنَهُ அல்லாஹ்வின் சாபம் அவன் தலையில் இறங்கி விட்டது. وَأَعْدَلَهُ அல்லாஹ் அவனுக்கு தயார்படுத்தி விட்டான். அஸாபன் கர்ண கொடூரமான வேதனையை அல்லாஹ் அவனுக்கு தயார்படுத்தி விட்டான். இந்த இடத்தில் அல்லாஹ் யாரை கொலை செய்வீர்களோ, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய இரத்தத்தை நீங்கள் வேண்டுமென்று ஓட்டினால் அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். மூன்றாவது பாவம், ஹும் ஃபீஹா ஹாலிதூன் யார் இந்த வட்டி தொழிலில் இருக்கிறார்களோ, யார் இந்த வட்டி தொழிலில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். இது இப்னு அப்பாஸினுடைய கவுல், இஜ்மாஉல் உம்மா. இந்த உம்மத்தினுடைய யோகோபித்த கவுல் என்ன தெரியுமா, சட்டம் என்ன தெரியுமா, வட்டி என்ற இந்த பாவம் இவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவனை தண்டிப்பான். அப்படி ஒரு கால் அவனை மன்னிக்க நினைத்தாலும் அல்லாஹ் அவனை தண்டித்து விட்டுத்தான் அல்லாஹ் அவனை மன்னிப்பான். சில பாவம் இருக்கு, யக்ஃபிர் லிமன் யஷா வ யுஅஸிபு மன் யஷா. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். ஆனால் இந்த 3 பாவத்திற்கும் அந்த சட்டம் வராது. தற்கொலையையும் உள்ளே இணைத்துக் கொள்வார்கள், தற்கொலைக்கும் அந்த சட்டம் வராது. இந்த 4 பாவம் ஷிர்க்கை விட்டு விடுவான், அல்லாஹ் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். மற்ற 3 பாவங்கள், அதாவது ஒரு இறை நம்பிக்கையாளனை கொலை செய்வது, வட்டி வாங்குவது, தற்கொலை செய்வது. يا حبيبي يا شافعي يا رسول الله